ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றோம். இறைவா ஆராதனை செய்கின்றோம். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றோம். இறைவா ஆராதனை செய்கின்றோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே சர்வலோக நியாயாதிபதியானவரே, கண்மலையை கோட்டையை நம்பிக்கையை நங்குரமே நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. எஜமானனை துதிக்கிறோம், ஆனால் அதை துதிக்கிறோம். ஆத்மனேஸ்வரை துதிக்கிறோம். அதிசயமான மாறாதவரே வல்லமே இறங்குங்கப்பா. நீ பெரியவர் பெரியவர் பெரியவர், இறங்கி வாருங்க. நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் எங்களை வழிநடத்தி வருகிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு செபிக்கிறோம் அப்பா. உம்முடைய தூய் ஆவியானவருடைய ஆட்கொள்ளுதலும் பிரசனமும் எங்களை சுற்றி சூழ்ந்து இம்மட்டுமாய் பாதுகாத்து வருகிறதே, அந்த மேலான கிருபைக்காக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு செபிக்கிறேனப்பா. இறை வார்த்தையை கேட்க வாஞ்சியோடு கூடி வந்திருக்கிற எல்லோரையும் நீர் தொட்டு நிறைவாக ஆசீர்வதிங்கப்பா. அவர்களுடைய உள்ளங்களிலே இந்த இறை செய்தி விழட்டும் கர்த்தாவே. 100 மடங்கு ஆசீர்வாதத்தை தாங்க. அடிமையை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும் இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைய இறை செய்தியாக இயேசுவே ஆண்டவர் என்கிற தலைப்பிலே நற்செய்தியை பறைசாற்றவிருக்கின்றேன். பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யோவான் 1வது அதிகாரம் 1 - 3 முடிய வசனங்களை வாசிக்க கேட்போம். தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின, உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. மாணவர்களே, தொடக்கத்திலிருந்து, அதாவது இந்த உலகம் உருவாகிறதுக்கு முன்னே இருந்தவர் நம்ம ஆண்டவர். இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் அவர் அருமையாக படைத்தார். தம் உருவிலும் சாயலிலும் அவர் மனிதரை உருவாக்கினார். இன்றைக்கு நம்ம பார்க்கிற எல்லாமே நம்ம ஆண்டவரால் தான் உண்டாயின. உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. இப்படிப்பட்ட வல்லமையோடு இந்த ஒட்டுமொத்த உலகத்தையே உருவாக்கிய நம் கடவுள் மனிதனை பாவத்திலிருந்து மீட்பதற்காக விண்ணக அரியணையை விட்டு இறங்கி மனிதனாக பிறந்தார். சிலுவையிலே ஏராளம் பாடுகள் பட்டு மரித்தார். மரித்த 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழுந்தார். இப்பொழுதும் அவர் ஜீவிக்கிறார். 2ஆம் வருகையில் வந்து நம்மை அவரோடு சேர்த்து கொள்வார். ஆகவே நம் ஆண்டவர் இருந்தவரும் இருக்கின்றவரும் இனி வரவிருக்கின்றவரும் எல்லாம் வல்லவரும் ஆவார். அவரே வாழ்வின் ஒளி, அவரே உண்மை கடவுள். ஆகவே பிரியமானவர்களே, அவர் ஒருவரை மட்டும்தான் நாம் வழிபட வேண்டும். நம்மை பாவ நிலையிலிருந்து மீட்க அவர் வந்தார். நம்மை ரட்சித்து வழி நடத்த இப்பொழுதும் அவர் நம் கூடவே இருக்கிறார். நமக்கு இறுதி தீர்ப்பு வழங்க அவர் மீண்டும் வருவார். மாட்சியுடன் வரவிருக்கின்ற நம் ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமாகுங்கள். எந்நேரமும் எப்பொழுதும் அவரை மட்டுமே போற்றி புகழுங்கள். பிரியமானவர்களே, இருந்தவரும் இருக்கின்றவரும் இனி வரவிருக்கின்றவரும் எல்லாம் வல்லவரும் அவரே. ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எசாயா 42வது அதிகாரம்
8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நானே ஆண்டவர், அதுவே என் பெயர். என் மாட்சியை பிறருக்கோ என் புகழை சிலைகளுக்கோ விட்டுக்கொடேன். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே உண்மை கடவுள். அவர் ஒருவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். அவர் ஒருவரே உலகின் நீதிபதி. அவரே ஆராதனைக்குரியவர். வேற்று தெய்வ வழிபாட்டை சகித்துக் கொள்ளாத இறைவன். சிலை வழிபாட்டை அருவருக்கிறவர். இன்னைக்கு நீங்க கூட சிலை வழிபாடு, வேற்று தெய்வ வழிபாடு, சாத்தான் வழிபாடு, புனிதர் வழிபாடு ஆகியவற்றை செய்து கொண்டு இருக்கின்றீர்கள் என்றால் உடனே நிறுத்துங்கள். சிலை வழிபாட்டை, வேற்று தெய்வ வழிபாட்டை, புனிதர் வழிபாட்டை சகித்துக் கொள்ளாத இறைவன் அவர். ஆண்டவருடைய கோப அக்கினி உங்களிடம் கடந்து வருவதற்கு முன்னால் உருவங்களை தூக்கி வீதியிலே எறியுங்கள். நீங்கள் தெய்வம்னு சொல்லி வணங்கி வர்ற சிலைகளால உங்களை பாவத்திலிருந்து மீட்க முடியாதுங்கிறத சத்தியமாக அறிந்து கொள்ளுங்கள். மனித கற்பனையினால் கல்லாலும் மண்ணாலும் செதுக்கப்பட்ட சிலைகளால உங்களை பாவத்திலிருந்து மீட்க முடியாது. அவைகளெல்லாம் தூக்கி வீதியிலே எறியுங்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலை வழிபாட்டை முற்றிலுமாக அருவருக்கிறார். அதனாலதான் யோவான் 14வது அதிகாரம் 6வது வசனத்திலே வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்கிறார். இயேசுங்கிற இடுக்கமான வாயிலை அன்றி வேறு எதுவாலும் உங்களை பரலோகம் கொண்டு போக முடியாது. புனிதருடைய பரிந்துரையால நான் சுலபமா பரலோகம் போவேன்னு சொல்லிக் கொண்டிருக்கின்ற இனமே, மக்களே, மனம் மாறுங்கள். இயேசு கிறிஸ்து ஒருவரே வாழ்வின் வழி, ஒளி. அவரே நித்திய வாழ்வுக்கான வாசல். அவரை உறுதியாக பற்றிக் கொள்ளுங்கள். அவரை மட்டுமே நாவாலே அறிக்கையிடுங்கள். பரலோகம் போகலாம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. திருவெளிபாடு 1வது அதிகாரம் 8 மற்றும் 18வது வசனங்களை வாசிக்க கேட்போம். அகரவும் நகரவும் நானே என்கிறார் கடவுளாகிய ஆண்டவர். இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் எல்லாம் வல்லவரும் அவரே. வாழ்பவரும் நானே. இறந்தேன், ஆயினும் இதோ என்றென்றும் வாழ்கிறேன். சாவின் மீதும் பாதாளத்தின் மீதும் எனக்கு அதிகாரம் உண்டு. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தொடக்கமும் முடிவுமாக இருக்கின்றார். அல்பாவும் ஒமேகாவும் அவரே. நம்மை பாவத்திலிருந்து மீட்க அவர் வந்தார். சிலுவையிலே அவர் பாடுபட்டு மரித்தார். ஆனாலும் அவர் என்றென்றுமாக வாழ்கிறார். தொடக்கத்திலே அவர் இருந்தார், இப்பொழுதும் அவர் இருக்கின்றார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை பாடுபட்டு இறந்தார். இதிலிருந்து நித்திய வாழ்வுக்கான அழைப்பை நமக்கு தந்தார். இனிமேலும் அவர் இறக்கப் போவது இல்லை. மறுபடியும் அவர் வருவார். ராஜாதி ராஜாவாக இந்த மண்ணுலகிற்கு அவர் இறுதி தீர்ப்பு வழங்க வருவார். அவர் வரும்போது நான் பார்த்துப்பேன். அவர் வரும்போது நான் பாவ அறிக்கை செய்வேன். அவர் வரும்போது கண்ணீர் விட்டு அழுது மன்னிப்பு கேட்பேன். அவர் வரும்போது முழங்கால்கள் முழங்க செபிப்பேன்னு சொல்லிக் கொண்டிருப்பவர்களே, மனம் மாறுங்கள். நீங்க நினைக்காத நேரத்தில் அவர் வருவார். மணமகன் இயேசு வரும்பொழுது உங்களிடம் கொடுக்கப்பட்ட விளக்கு தொடர்ந்து எரியுமாறு கூடுதல் எண்ணெயுடன் விழிப்பாக இருங்கள். அவர் வரும்போது நான் கடையில போய் வாங்கிக் கொள்வேன் என்று மட்டும் அசாதாரணமாக இருக்காதீர்கள். விளக்கோடு தயாராகுங்கள். இயேசு கிறிஸ்து ஒருவரே ஆண்டவர். அவர் ஒருவரே நித்திய வாழ்வுக்கான வாசல். அவரை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். அவரை வாயார அறிக்கையிடுங்கள். விளக்கோடு கூடுதல் எண்ணெயுடன் தயாராகுங்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. எகிப்திலே இஸ்ராயேல் மக்கள் அடிமைகளாக வாழ்ந்து வந்தனர். ஆண்டவர் மோசேயை அனுப்பி அவர்களை விடுவிக்க சொல்லி கூறினார். அதற்கு மோசே, நான் இஸ்ரேல் மக்களிடம் சென்று உங்களை பார்வோனின் கையிலிருந்து விடுவிக்க உங்கள் மூதாதையரின் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார் என்று கூறினால் அவர் பெயர் என்னன்னு கேட்பாங்க. நான் என்ன சொல்லுவேன் என்று கேட்டார். அதற்கு நம் ஆண்டவர் கூறியதை இப்பொழுது வாசிக்க கேட்போம். விடுதலை பயணம் 3வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம்.
கடவுள் மோசையை நோக்கி, இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்றார். மேலும் அவர், நீர் இஸ்ரேல் மக்களிடம், இருக்கின்றவர் நானே என்பவர் என்னை உங்களிடம் அனுப்பினார் என்று சொல் என்றார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, ஆண்டவர் தன்னுடைய பெயரை எப்படி வெளிப்படுத்துறாருன்னு பாருங்க. இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார்னா எப்படியும் அவர் அதை நிறைவேற்றுவாருங்கிறத திண்ணமாய் அறிந்து கொள்ளுங்கள். ஆகவேதான் அவர் இருக்கின்றவராகவே இருக்கின்றார். காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், உங்களை சுற்றி வாழுகிற மனிதர்கள் மாறலாம், எல்லாமே தோல்வியாக தோன்றலாம், வாழ்வின் காரணத்தை இழந்த ஒரு நிலையில நீங்க நிற்கலாம். ஆனால் நேற்றும் இன்றும் நாளையும் என்றுமே மாறாதவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவரை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான கடவுள். அவர் இருக்கின்றவராகவே இருக்கின்றார். சூழ்நிலைக்கு தக்க தன்னை மாற்றிக்கொள்கிற தேவன் அல்ல அவர். தன்னை ஆவியிலும் உண்மையிலும் தேடுபவர்களை அவர் கரம் பிடித்து வழி நடத்துகிறார். கண்ணின் மணி போல காக்கின்றார். எப்பொழுதும் அவர் இருக்கின்றவராகவே இருக்கின்றார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. யோவான் 8வது அதிகாரம் 24வது வசனத்தின் பிற்பகுதியை வாசிக்க கேட்போம். இருக்கிறவர் நானே என்பதை நீங்கள் நம்பாவிடில் நீங்கள் பாவிகளாய் சாவீர்கள் என்றார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, அன்றைக்கு ஆண்டவர் மோசேக்கு வெளிப்படுத்தியதை இன்றைக்கு நீங்களும் நம்ப வேண்டும். இருக்கின்றவராக இருக்கின்றவர் இயேசு என்பதை நீங்கள் உள்ளுர விசுவசிக்க வேண்டும். இல்லாவிடில் நீங்கள் பாவிகளாய் சாவீர்கள். பாவிகளாக சாகுகிறீர்கள் என்றால் நீங்கள் பாவத்திலே மடிகின்றீர்கள். ஆண்டவருடைய வியத்தகு ஒளியினுடைய அழைப்பை பெற்றிருந்தும் நீங்கள் பாவிகளாக சாகிறீர்கள் என்றால் எரி நரகத்தில் தள்ளப்பட்டு போவீர்கள் என்பதை சத்தியம் சத்தியமாக அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே இருக்கின்றவராக இருக்கின்றவர். அவரை தவிர வேறு கடவுள் இல்லவே இல்லை. பிரியமானவர்களே, மண்ணிலிருந்து வந்த இந்த உடல் மண்ணுக்கே திரும்பும் முன்னும் கடவுள் தந்த உயிர் அவரிடமே திரும்பும் முன்னும் உங்கள் பாவத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்று சொன்ன ஆண்டவரை வாயாலே அறிக்கையிடுங்கள். முழங்காலில நின்று பாவ அறிக்கை செய்யுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதி விரைவில் வரவிருக்கின்றார். பிரியமானவர்களே, மனம் மாறுங்கள். இருக்கின்றவராக இருக்கின்றவரை எப்பொழுதும் போற்றி புகழுங்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. எலியா தீர்க்கதரிசனுடைய காலத்தில் ஆகாப் ராஜா மக்களை பாகால் தெய்வத்தை வழிபடச் செய்தார். ஒரு நாள் எலியா ஆகாப் அரசரை நோக்கி, நீங்கள் போய் 2 காளைகளை கொண்டு வாருங்கள் என்று கூறினார். ஒன்றை பாகால் தீர்க்கதரிசிகள் எடுக்கட்டும், மற்றொன்றை நான் எடுக்கிறேன். அந்த காளையை துண்டு துண்டாக வெட்டி விறகின் மேல் வைக்க வேண்டும். எந்த கடவுள் நெருப்பின் மூலம் பதிலளிக்கிறதோ அதுவே உண்மை கடவுள் என்றார். மக்களும் அப்படியே செய்வோம் என்றனர். மதியம் வரை 450 பாகால் தீர்க்கதரிசிகளும் பாகாலே பதில் தாரும், பாகாலே பதில் தாரும் என்று கத்தினார்கள். மதியம் மேல் எலியா காளையை வெட்டி விறகின் மேல் வைத்தார். அவர் என்ன சொல்லி செபித்தார் என்பதை இப்பொழுது வாசிக்க கேட்போம். 1 அரசர்கள் 18வது அதிகாரம் 37 to 39 முடிய வசனங்களை வாசிக்க கேட்போம். நீரே கடவுளாகிய ஆண்டவர் என்றும் நீரே இம்மக்களின் மனதை மீண்டும் மாற்றுவீர் என்றும் இம்மக்கள் அறியும்படி எனக்கு பதில் தாரும். ஆண்டவரே எனக்கு பதில் தாரும் என்றார். உடனே ஆண்டவரின் நெருப்பு கீழே இறங்கி அந்த எரி பலியையும் விறகு கட்டைகளையும் கற்களையும் மணலையும் சுட்டெரித்து வாய்க்கால் நீரையும் வற்ற செய்தது. இதை கண்டவுடன் மக்கள் அனைவரும் முகம் குப்புற விழுந்து ஆண்டவரே கடவுள், ஆண்டவரே கடவுள் என்றனர். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, எலியா 2 குறிப்பு தான் ஆண்டவரிடம் வைத்தார். முதலாவதாக நீர் கடவுளாகிய ஆண்டவர் என்றும், இரண்டாவதாக நீர் மக்களின் மனதை மீண்டும் மாற்றுவீர் என்றும் இந்த மக்கள் அறியும்படிக்கு எனக்கு பதில் தாரும் என்றார். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நெருப்பு வானத்திலிருந்து கீழே இறங்கி வந்தது.
மக்கள் முகங்கொப்புற விழுந்து வணங்கினார்கள். பிரியமானவர்களே, அன்றைக்கு மக்கள் இருக்கின்றவர் நானே என்று சொல்லி ஆர்ப்பரித்த ஆண்டவரும், இன்றைக்கு நாம பார்க்கிற கிறிஸ்தவர்கள் கூறுகிற இருக்கின்றவர் நானே என்று கூறுகிற ஆண்டவரும் ஒன்று. அதனால தான் நம்முடைய ஆண்டவர் இருக்கின்றவராகவே இருக்கின்றார். அவருடைய வல்லமைகள் குறைந்து போகவே இல்லை. இருந்தவரும் இருக்கின்றவரும் இனி வரவிருக்கின்றவரும் எல்லாம் வல்லவரும் அவரை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள், நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாருங்கள் செபிப்போம். இருந்தவரும் இருக்கின்றவரும் இனி வரவிருக்கின்றவரும் எல்லாம் வல்லவருமான நல்ல ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம் அப்பா. உம்முடைய தூய ஆவியானவருடைய ஆட்கொள்ளுதல் இம்மட்டுமா எங்களை சுற்றி சூழ்ந்து பாதுகாக்கிறதை நாங்கள் உணர்கிறோமே கர்த்தாவே. அந்த மேலான கிருபைக்காக நன்றியப்பா. இப்பொழுது யார் யாரெல்லாம் உம்மை தங்களுடைய இதயத்தில் ஏற்றுக்கொண்டு அப்பா நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள உம்மை மட்டுமே உறுதியாக பற்றிக்கொள்ள விரும்புகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக செபிக்கிறேன். தூய ஆவியாரால நீர் ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. நீரே ஆண்டவர் என்றும் நீரே அனைத்தையும் காண்கிறீர் என்றும் நாங்கள் உலகுக்கு பறைசாற்ற அருள்தாரும். கூடவே இருந்து பலப்படுத்தி திடப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம். செபங்கேளு நல்ல பிதாவே. ஆமென். 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 Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. ஆமென். ஆமென். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah.